ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கும் சாத்தானுக்கும் நம்மால் பணிவிடை செய்ய முடியாது. கடவுளுக்கும் பணத்திற்கும் ஒரே நேரத்தில் ஒருவர் பணி செய்ய முடியாது. ஒருவரை வெறுக்க வேண்டும், மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். இந்த கோணத்தில் பார்த்தோமேயானால், கடவுளை மறந்து தன்னுடைய வாழ்வினுடைய அர்த்தத்தை மறந்து பணம், பொருள், உலகம் என்று இடைவிடாமல் அலைந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு ஆண்டவர் நிற்க வைத்து இந்த கேள்வியை கேட்கிறார். உங்களுடைய தலைமுடி ஒன்றையாவது நீங்கள் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ முடியுமா? இப்போதெல்லாம் டை என்று மாற்றிக்கொள்கிறார்கள். ஆனால் இயற்கையில் அவற்றை செய்ய முடியுமா? இன்றைய நாளை பற்றி கவலைப்படுங்கள். நாளைக்கு எதை உடுப்போம், எதை அணிவோம் என்று கவலைப்படாதீர்கள். இன்றைய நாளில் கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களையும் வளமையையும் திறமைகளையும் வைத்துக்கொண்டு இன்றைய நாளை சந்தோஷமாக செலவிட கற்றுக்கொள்ளுங்கள். நாளை எப்படி இருக்கும் என்பது அது கடவுள் பார்த்து கொள்வார். ஏனென்றால் நாளை என்ற எதிர்காலம் நம் கரங்களில் இல்லை. நாளை என்ற எதிர்காலம் கடவுளின் கரங்களில் இருக்கிறது. எனவே அவைகள் நல்லவைகளாக நடப்பதற்கு தேவையான விஷயங்களை அவர் ஆவண செய்வார். இன்றைய நாள் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரங்கள் கடவுளின் நேரங்கள். அந்த நேரத்தில் ஏழைகளுக்காக, ஒன்றுமில்லாதவர்களுக்காக, நம்முடைய எதிர்காலத்திற்காக, எதிர்காலம் என்ற கடவுளின் இல்லத்திற்காக நாம் உழைக்க வேண்டும். நம்முடைய அன்றாட உணவுக்காக நாம் உழைக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். நம்மோடு பணி செய்கின்ற மக்களோடு நாம் வாழுகின்ற சூழலில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அப்படி அல்லாது இன்றைய நாளை அழித்துவிட்டு, இன்றைய நாளை ஒழித்துவிட்டு நாளை நன்றாக வாழ்ந்து விடலாம் என்று திட்டம் தீட்டுவது, இன்று காசுக்காக அலைந்து கடவுளுடைய அருளையும் நல்லவைகளையும் விட்டுவிட்டு நாளை வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற எச்சரிக்கை இதுதான். நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் நாளை எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்கிறார், முட்டாளே, இன்று இரவே உன் உயிர் உன்னை விட்டு போய்விடும், நீ சேர்த்து வைத்தது யாருடையவையாகும் என்று கேட்கிறார் பணக்காரனை பார்த்து. எனவே இன்றைய நாள் கடவுள் கொடுக்கின்ற நாள். இன்றைய நாளை சந்தோஷமாக கொண்டாட கற்றுக்கொள்ளும். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே. அக்களிப்போம், அகமகிழ்வோம் என்று சங்கீதாசிரியர் பாடுகிறார். எனவே ஒவ்வொரு நாளும் கடவுளின் கொடை. அந்த நாளை அவர் விரும்புகின்ற வகையில் பயன்படுத்த கற்றுக்கொள்வோம். நாம் விரும்புகின்ற வகையில் அல்ல, கடவுள் விரும்புகின்ற பாதையில் அவற்றை செலவிட்டு எல்லா நிலைகளிலும் செல்வத்தை அள்ளிக்கொள்ள, கடவுளின் செல்வத்தை அள்ளிக்கொள்ள திட்டம் தீட்டுவோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையுமை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களோடு பயணம் செய்கிறீர். இந்த பயணத்தினுடைய ஒவ்வொரு படிகளிலும் ஆண்டவரே நீர் கூட இருக்கிறீர். உமது பிரசன்னம் கூட இருக்கிறது. நாளைய நாளுக்காக நாங்கள் இன்று கவலைப்பட்டு கலங்கிவிடாமல், நாளைய நாளை போக்க நாளை கடவுள் என்னோடு நின்று பயணம் செய்வார், சக்தி தருவார் என்ற ஆழமான நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு தாரும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமாம்.